வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து புரட்டாசி 3வது சனிக்கிழமை சாமி கும்பிட்டதுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு ஒரு சின்ன விலாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். எப்பவும் போல் முதல்ல சக்கரை பொங்கல் தாங்க செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் சுண்டல் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் குக்கரில் வச்சுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை விசில் விட்டுட்டு அந்த பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பருப்பு பாயசத்துக்காக பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதுவும் அடுப்பில் வச்சுருந்தேன், வெந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அரிசி தண்ணி சுட்ட உடனே சக்கரை பொங்கலுக்கான தண்ணி சுட்ட உடனே அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். எங்கள் பொண்ணுங்க 2 பேரும் எப்போவுமே எனக்கு நான் ஹெல்ப் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு விலாக்லேயே. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, எங்கள் பெரிய பொண்ணு தேங்காய் உடச்சி கொடுத்தா, திருவி கொடுத்தா. சின்னது வந்து சர்க்கரையெல்லாம் வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து துருவி சின்ன சின்னதாக உடச்சி கொடுத்துச்சு. எல்லா வேலையும் மிளகாய் கிள்ளி கொடுக்குறதுலேருந்து அனைத்தும் அதுங்க தான் பார்க்குங்க. லெமன் சாதத்துக்கு லெமன் புழிஞ்சு கொடுக்குறது, தேங்காய் துருவி கொடுக்குறது, எல்லா வேலையும் செய்வாங்க 2 பேருமே. இப்போ குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு, எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ சாதம் நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசியும் தண்ணியும் ஊற வச்சு எப்போவும் நான் வடிப்பேங்க. சாதம் ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்குங்கிறதுக்காக எப்போவுமே ஊற வச்சுருவேன். அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு திரும்பி நிறைய தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சு வடிச்சிருவேன் நான். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் எங்கள் சின்ன பொண்ணு தான் அது வந்து உடச்சி கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை கொண்டு வந்து போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ அதாவது பருப்பு பாயசத்துக்கு வந்து இப்போ நான் வெல்லம் எடுத்துகிட்டு வந்து தான் போட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பொண்ணுங்களும் நாங்களும் பேசிக்கிட்டே செஞ்சோம். அப்போ எங்கள் பொண்ணுங்க கேட்டுச்சு, நீங்கள்லாம் இந்த மாதிரி சாமி கும்பிட்ருக்கீங்களாம்மா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வீட்டில் இந்த பழக்கம் கிடையாது. எங்கள் அம்மாவோட அப்பா வீட்டில் பழக்கம் உண்டு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது மாதிரி களத்தில் போய் சாமி கும்பிடுவாங்க. அதாவது களம்னா அப்போல்லாம் நெல் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த நெல் அடிக்கிற களத்தில் போயிட்டு ஸோ எல்லாம் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்ய மாட்டாங்க. சாதம், சாம்பார், ரசம், பொரியல்லாம் செஞ்சு வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு அப்போ வந்து கோயிலில் அந்த களத்தில் போயிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை திரும்பி சாமி கும்பிட்டுட்டு எங்கள் தாத்தா வந்து எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப அப்போ நாங்கள் தான் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வீட்டில் வந்து நாங்கள் தான் சின்ன குழந்தைங்க. அதனால எங்களை ரொம்ப பத்திரமா நல்லா பார்த்துப்பாங்க. அதெல்லாம் எங்கள் பொண்ணுங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு எங்கள் பொண்ணுங்க. அப்புறம் நாங்கள் வந்து அப்போ எப்படின்னா எங்கள் சின்ன பிள்ளையில மாட்டு வண்டி தான் ரொம்ப ஸ்பெஷல். வண்டி கட்டி கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. கலியபெருமா கோயில்னு எங்கள் ஊர் பக்கத்தில் கலியபெருமா கோயில் ரொம்ப விசேஷமானது. தென் திருப்பதின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்போ 10 வருஷமாக சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் போக முடியல. இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் அங்கே போயிடுவோம் நாங்கள் எங்கள் பொண்ணுங்களையும் அழைச்சிக்கிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சு அடுத்த நிமிஷம் அங்கே தான் இருப்போம் நாங்கள். போயிட்டு இப்போ பெருமாளை பார்த்துட்டு வந்து தான் ரொம்ப பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து சாப்பாடே இன்னும் சொல்லப்போனால். அப்படி ஒரு இதாக இருக்கும். இப்போ 10 வருஷமாக அங்கே போகிறதில்ல. ஏன்னா போகணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது. இந்த தடவை வந்தால் போய் பார்த்துட்டு வரணுங்க. இப்போ வந்து மாவிளக்கு மாவு செஞ்சிட்ருக்கேன் நான். இந்த மாவிளக்கு மாவு வந்து பெருமாளுக்கு செஞ்சு படைச்சா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிக்சியில் விட்டு உடச்சி அதில் வெல்லமும் நெய்யும் கொஞ்சம் கலந்து ஏலக்காய் 3ம் கலந்து நல்லா அப்படியே மாவை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஒரு கட்டி பதம் வரும். அப்புறம் நம்ம இலையில வச்சு அந்த மாவிளக்கு மாவு மாதிரி இலையில வச்சுட்டு அதில் 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் திரி போட்டு சாமி கும்பிட்றது பழக்கம். இது வந்து நான் சாமிக்கு வந்து பால் காய்ச்சி வைக்கிறது பழக்கம். ஏலக்காயும் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வைப்போம். அதை செஞ்சிட்ருக்கேன் நான். இப்போ எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டேன் நான். வச்சுட்டு அடுத்தது வந்து தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த சாதம்லாம் கலர்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எங்கள் பொண்ணுங்க மிளகாலாம் கிள்ளி கொடுத்ததுங்க உட்காந்துக்கிட்டு. நான் எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சுட்டேன் நான் அடுப்புக்கிட்ட நின்றுட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் பொண்ணு தான் பெரிய பொண்ணு வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ண சொன்னிச்சு. சும்மா கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் உடனே வானல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அதுலேயே உடனே அந்த மறைஞ்சி வச்சுருக்க வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா கலரி விட்டு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வெந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து அடுப்பில் வேர்க்கடலை வறுக்கணும். நம்ம சாதத்துக்கு போடணும் பார்த்திங்களா, புளி சாதத்துக்கு. அதனால் வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருவோன்ட்டு வேர்க்கடலை கொட்டி வறுத்துட்டு இருந்தேன். வேர்க்கடலைலாம் எனக்கு ஊர்லேருந்து தான் வரும், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து. அதாவது எனக்கு வந்து ஒரு அம்மா இல்லை 2 அம்மா. அது ஒரு கதை, நான் அப்புறம் சொல்கிறேன் நான். அதனால் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு வேர்க்கடலை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் வரும். அவங்க எப்போவுமே எனக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அரிசி, இட்லி அரிசி இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே ஊர்லேருந்து தான் வரும். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, உங்கள் இட்லி மட்டும் ஏன் பொசு பொசுன்னு இப்படி இருக்குது அப்படின்னு. அது காரணம் அங்கே ஆர்கானிக்காக அங்கே வந்து விளைய வச்சு அரைக்கிறதுனால தான் அந்த இட்லி. எங்கள் இட்லியை பார்த்தா அப்படி இருக்குது. இங்கே இருக்கிற இட்லியெல்லாம் அப்படி இருக்காது. அதனால தான்.
அவங்க வந்து அவங்களே இது அவிச்சு அவங்களே அரைக்கிறது அது. அதனால் அப்படி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு போட்டு இதோ எங்கள் பொண்ணுக்கு கிள்ளி கொடுத்த மிளகாயும் கொட்டி நல்லா வறுத்து விட்டுட்டு தேங்காய் எங்கள் பெரிய பொண்ணு துருவி கொடுத்துச்சு. எப்போவுமே வருஷம் வருஷம் தேங்காய் துருவுறது இது வேலை, வெல்லம் உடச்சி கொடுக்குறது எங்கள் சின்ன பொண்ணோட வேலை. 2 பேரும் சேர்ந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. மற்ற வேலையெல்லாம் மிளகா கிள்ளி கொடுக்குறது, லெமன் புழிஞ்சு கொடுக்குறது இதெல்லாம் அவங்களே எல்லாமே நீ இதை செய் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அவங்களே பிரிச்சுக்குவாங்க. நான் நின்றுட்டு அடுப்பில் வேலை செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன். எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு உட்காந்துட்டு எல்லா சாதமும் நல்லா அழகாக கலரி வச்சிரும். எல்லாத்தையும் கொட்டி கொட்டி சாதம் வடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, எதுக்கு எவ்வளோ சாதம் கொட்டணும்னு அழகாக அது அந்த அளவை பார்த்து அழகாக கொட்டி கலரி அது எல்லா பாத்திரத்துலேயும் தனித்தனியாக எடுத்து வச்சிரும். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது தனித்தனியாக எடுத்து அப்படியே அழகாக எல்லா பாத்திரத்துலேயும் வச்சிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெமன் சாதம் செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன். எனக்கு அது இதில் ஊற்றி ஊற்றி ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் பார்த்தேன், மூடியவே திறந்து விட்டேன். கொஞ்சம் அவசரமாக வேலையாகணுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யணும்ல, அதுக்காக. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இப்போ தயிர் தாளிக்கிறேன். இப்போ தயிர் தாளிக்கிறதுக்காக, தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக எல்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுலேயும் கொட்டி விட்டு கொஞ்சம் பால் ஊற்றி தான் தயிர் சாதம் செய்வோம் எப்போவுமே. அந்த பால் புளிச்சு கொஞ்சம் ரொம்ப தயிர் புளிப்பாக இருக்காதுல்ல, அதுக்காக பாலை கொஞ்சம் ஊற்றி எக்ஸ்ட்ரா ஊற்றி உப்புலாம் போட்டு நல்லா கலரி கொடுத்தேன். அதுவும் எங்கள் பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் செஞ்சு தயிர் சாதம்லாம் கலரி அந்த எடுத்து வச்சிரும். அதனால் அந்த வேலையில் அந்த கலர்ற வேலைலாம் நமக்கு இல்லைங்க, எல்லாமே எங்கள் பாப்பா அங்கே செஞ்சுருங்க. நான் வந்து மடுப்பிட்டு நின்றுட்டு ஆக்கி இறக்குனா போதும். நல்லா வேலை செஞ்சு கொடுக்குங்க எங்கள் பாப்பா எப்போவுமே. 2 பாப்பாவுமே வீட்டில் இருந்தால். காலேஜ் போயிடுச்சுன்னா எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். வந்து லெமன் சாதம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்துட்டு மிளகாலாம் போட்டு வறுத்துட்டு எங்கள் சின்ன பாப்பா லெமன் புழிஞ்சு கொடுத்துச்சு. அதையும் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு அதுவும் எடுத்து அவங்க பெரிய பாப்பாட்ட கொடுத்து அது கலரி வச்சிச்சு. அப்புறம் இன்னும் வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. சாமி சுத்தம் பண்ணுறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, நான் விளக்கு தட்டு தேய்ச்சி கொடுத்தா அவங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வீட்டில் இருந்தால் மட்டும். அப்போ காலேஜ் போனால் எதுவும் செய்ய முடியாதுல்ல, அவங்களுக்கு படிப்பு போன்னு மறுபடியும் போயிடுவாங்க. நான்லாம் என் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மாவுக்கிட்ட வந்து எந்த வேலையுமே செஞ்சதில்லை. நான் எங்கள் அம்மா இன்றைக்கும் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வேலை செய்யலை, இப்போயும் வேலை செய்யலை. எனக்கு 40 வயசு ஆகுது, இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்ததே இல்லை எங்கள் வீட்டுக்கு போயிட்டு. ஆனால் எங்கள் பொண்ணுங்க எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குங்க. இப்போ வந்து புளி சாதத்துக்காக நான் வந்து அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு போட்டுட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இதை 3 வந்து நல்லா வறுத்து விட்டுருவேன். வறுத்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அந்த சூட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும். அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை தான் லாஸ்ட்டாக பொடியாக நுணுக்கிட்டு அதை லாஸ்ட்டாக வந்து புளி சாதத்தில் கொட்டி கலருவோம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நான் வந்து புளி சாதத்துக்கு எப்போவுமே நான் கடலைப்பருப்பை வந்து புளி சாதத்தில் போட்டு கொதிக்க வைக்க மாட்டேன். கடலைப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன். ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாதம் கலரும்போது அதை கொட்டி கலரி விடுவேன் நான். அப்படி தான் செய்கிறது பழக்கம். நம்ம வேர்க்கடலை போடுவோம் பார்த்திங்களா, அப்போ தான் வந்து கடலைப்பருப்பையும் கொட்டி கலரி விடுவாங்க. அப்புறம் நான் வடை சுடுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சேன். எங்கள் பாப்பா வந்து இருங்கம்மா ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க, நான் செய்கிறேன்னு சொன்னிச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் வடையும் அப்பளமும் அவள் தான் செஞ்சா. வடை சுட்டு வச்சுட்டு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டா. அப்புறம் பாருங்கள் எல்லா சாதமும் அவ்வளோ கலரி சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். என்னோடய பழைய நினைவுகளை சொன்னோடனே உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.